உங்கள் அரசியலை விடுங்கடா, எக்ஸாம் நடக்கிற டைமு, ஊரே பிரச்சாரத்தை பார்த்துன்னு இருக்கும்போது ஆனால் எனக்கு கண்டிப்பாக உடன்பாடே இல்லை. May 14th, எஸ், இந்த டேட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் தீபாவளிக்கு வரதா இருந்தது, அதான் நான் சொன்ன டிலேஸ்னால வரல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய டேட் கொடுத்தாங்க. ஃபெப்ரவரியில் ஒரு டேட்டு, ஜனவரி 23 இந்த மாதிரிலாம். எனக்கு இதெல்லாம் வரவே வேணான்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு பொங்கல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எனக்கு சம்மரில் தான் வரணும். நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் சார் அதில். ஏன்னா இந்த வந்து ஒரு பயங்கர ஜாலியாக தேட்டருக்கு வந்து பார்க்குற ஒரு ஃபெஸ்டிவிட்டி மூட் இருக்கிற ஒரு படம். ஃபெஸ்டிவிட்டி மூட்னா ஒரு குடும்பமாக ஒரு 10 பேர் வந்து பார்த்தா செமையாக இருந்ததுப்பா, நல்லா இருந்தது அப்படின்ற ஒரு படம். நம்ம அப்படி தான் படம் பார்த்து பழகிருக்கோம் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு படம். இதை வந்து ஒரு ஜனவரி 23 மாத கடைசி எக்ஸாம் நடக்கிற டைமு, ஊரே பிரச்சாரத்தை பார்த்துன்னு இருக்கும்போது தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் பண்ண சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் எனக்கு கண்டிப்பாக உடன்பாடே இல்லை. படம் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் ஏப்ரல் 10 வந்ததுன்னா 14 வரைக்கும் பேசியிருப்பாங்க. 15ஆம் தேதி திருப்பி அந்த தலைவர் இந்த தலைவர் திட்டிருப்பார், இந்த தலைவரை திட்டிருப்பார். 23ஆம் தேதி எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் டேட்டுக்கு வெயிட் பண்ணோம். எலெக்ஷன் டேட் 23 போது தே ஆல் செட் May 1 சூப்பர் அப்படிலாம். ஆனால் எனக்கு May 1 வந்து ரிசல்ட் 4ஆம் தேதி வந்து, அப்போது நீங்கள் என்ன நல்ல படமாக இருந்தாலும் 4ஆம் தேதி வந்து அதோட டாக் வந்து வேற பற்றி இருக்கும். ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுன்னா அதுலேருந்து 10 நாளில் அப்பாடே உங்கள் அரசியலை விடுங்கடா போதுண்டா அப்படின்னும் போது இந்த படம் வரணும். பீக் சம்மர் ஹாலிடேஸு, எல்லா ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவு. ஸோ எல்லோரும் குடும்பமாக போய் ஐபிஎல் வந்து மொனாட்டனி தட்டியிருக்கும், ஆரம்பிச்சு அவ்வளோ நாளாக இருக்கும், முடிய போகுது. சிஎஸ்கே வந்து எப்படி பண்ணுறதுன்றதை வச்சு தான் அப்போ இன்ட்ரெஸ்ட் வேல்யூ இருக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் எனக்கு வரணுன்றது நான் நினச்சது. ஸோ அதனால் ஐ டோல் த ப்ரொடியூசர்ஸ் May 14th வரலாம்.